ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வச்ச மீன் குழம்புக்கு வேலையே இல்லை. நான் சொல்கிற டைப்பில் வச்சிங்கன்னா 2 வேலைக்கு வச்சிங்கன்னா ஒரு வேலையிலேயே காலி ஆகிடும். தேங்காய் அரைக்க போகிறதில்ல, தக்காளி வெங்காயம் அரைக்க போகிறதில்ல. நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் மீன் குழம்பு செஞ்ச உடனேயே மீனில் ஏறிடும். சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சோம்பு மட்டும் பொரிய விட்டுருவோம். கருவேப்பிலை கவுச்ச ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் பொரிய விட்டுருவோம். அதோட 5-6 பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம், அதோட உப்பு சேர்த்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவு வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது நேச்சுரல் கலர், அதனால நம்மளுக்கு எந்த கெடுதியும் இருக்காது. மீனானும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாலும் நமக்கு கெடுதி கிடையாது. 1 நிமிஷத்துலேயே 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இது நீங்க விருப்பப்பட்டா நிறைய தக்காளி கூட புளிப்புக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருவோம். நான் மீன்களுக்கு மசாலா தடவி வச்சிருக்கேன் ஃப்ரை பண்றதுக்காக. அதே மசாலாவை குழம்புல போடுற மீனுக்கும் தடவி விட்டுருக்கேன். லைட்டா தடவி விட்டா கூட போதும். புளி சாறு இல்லைன்னா எலுமிச்சை சாறு கூட மீன் குழம்புல போடுறதுக்கு அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்போ நமக்கு ஈஸியா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளோட ஆணு தாளிச்சது அப்படி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருந்த புளி, நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சிருந்தேன். அதை நல்லா தண்ணியா கரைச்சி சேர்த்துக்கும். எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பையும் செக் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா சுத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வத்துனதுக்கு அப்புறமா மீன்கள் எல்லாம் இதுல சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.